ரீசெண்டா வந்து டிமார்ட் போயிருந்தேன். அப்பதான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். வீட்டுக்கு எல்லா பொருளுமே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். அப்ப வந்து ஸ்க்ரப் வந்து ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. யூஸ் பண்ணி பார்த்தா குவாலிட்டியுமே ரொம்ப ஒரு பெஸ்ட்டா இருக்கு. ரூ. 35 தான் பிரைஸ். 2 பீஸ் இருக்கு. நெறையவே ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. குக்கர் எல்லாமே 500லேருந்து ஆரம்பிக்குது. நெறைய சூப்பர் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. கேஸ் ஸ்டவ்வு எல்லாமே. அப்புறம் ஃப்ரிட்ஜ் எல்லாமே கொஞ்சம் ரொம்பவும் அழுக்கா ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணி. அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு, அப்புறம் பாத்திரம்லாம் கிடந்துச்சு. அதெல்லாமே கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு, கிச்சனை ஃபுல்லாவே எல்லாத்தையுமே ஃபுல்லாவே கூட்டி பெருக்கி எல்லாத்தையுமே தொடச்சி போட்டாச்சு. அப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். ஊர்லேருந்து வந்ததுலேருந்து ஒரே வேலை தான், ரெஸ்ட்டே இல்ல. ஃபுல்லாவே இந்த பழம் எல்லாமே அப்படியே காயி, தக்காளி எல்லாமே அந்த ஊருக்கு போற அவசரத்துல எல்லாத்தையுமே போட்டு அது எல்லாமே அப்படியே ஒரு மாரி ட்ரை ஆகி அப்படியே குழஞ்சு போய் கிடந்துச்சு. எல்லாத்தையுமே தூக்கி அந்தாண்ட போட்டாச்சு. ஆனா வீடு கிளீன் பண்றது பெருசு கிடையாது. குழந்தைங்கள வச்சுக்கிட்டு கிளீன் பண்றது தான் ரொம்ப பெரிய பெருசு. அது அது வந்து அனுபவிச்சவங்க இந்த வீடியோ யாராவது குழந்தைய வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே குழந்தை வச்சு தான் கிளீன் பண்ணுவீங்க. நான் சொல்றேன். ஐயோ! படாத பாடு நம்ம ஒரு வேலை பார்த்து அத நம்ப கழுவி வச்சிருப்போம். திரும்பி அத கழுவுற மாரி பண்ணி வச்சுருவா என்னோட குழந்தை. பூ மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். அப்பதான் இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அழைச்சிட்டு போயிருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டு. இனிமேல் பூ எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பூ மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். பூ வாங்கிட்டு வந்திருந்தோம். இது கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. 1/4 கிலோ வந்து சம்மங்கி வந்து ரூ. 30, செவந்தி வந்து 1/4 கிலோ வந்து ரூ. 60. பூ எல்லாமே நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு. இன்னும் ஒரு 3 வாரம் வச்சுக்கலாம். எப்படின்னா ஒரு வெள்ளி 2 செவ்வாய், 1 வெள்ளி அது மாரி வச்சுக்கலாம். ரொம்பவுமே நெறைய தான் குடுத்துருந்தாங்க பூவு. நம்ம ஒரு டப்பால போட்டு அடுக்கி வச்சிருந்தா அது அப்படியே இருக்கும். கவர்ல வச்சோன்னா வச்சுக்கோங்களேன், லைட்டா அது வந்து நம்ம லைட்டா கரண்ட் போனா கூட அது ஓப்பன் ஆகி ஒரு மாரி பூ வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும். அழுகி போன மாரி ஸ்மெல் வந்துரும். அப்புறம் அடை மாவு தான் அடை செய்யலான்னு சொல்லிட்டு அடை மாவு தான் ஊற வச்சேன். இதுமாரி செஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் செய்றேன். சிகப்பு கொண்டக்கடலையும், பாசிப்பருப்பு, கேழ்வரகு, உளுந்து, இட்லி அரிசி இப்போ எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு அதை தனியாக எடுத்து அந்தாண்ட வச்சுட்டு அதை வந்து கிரைண்டரில் மிக்ஸியில் தான் போட்டு அரைச்சேன். அதை எல்லாத்தையுமே எடுத்து திரும்பி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, இந்த தோடு பார்த்தீங்கன்னா என்னோட கொலுசு வந்து அறந்து விழுந்துருச்சு. அப்போ வந்து பற்ற வைக்க தான் போயிருந்தோம். அப்போ தான் இந்த மாடல் எல்லாமே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த மாடல் எல்லாமே நெக்லஸ் மாடல் எல்லாமே சூப்பராகவும் இருந்துச்சு. பூ மார்க்கெட்டு பாருங்கள், பூ எல்லாமே அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. செம சூப்பராக இருந்துச்சு மார்க்கெட்டு. இனி எப்போ போனாலுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குமா. பக்கத்துலலாம் கேட்டேன். எப்போ வந்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக தாம்மா இருக்கும். வந்து வாங்கிக்கலாம் நீங்கள். ரேட்டுமே உங்களுக்கு கம்ஃபர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும்னாங்க. அப்புறம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.